அடேங்கப்பா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கா? கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் வியூவை சேர்ந்தவங்க தான் ஜான் ஹோம் அண்ட் பிரையன் ஆக்டன். இவங்க ரெண்டு பேருமே யாகுவோடைய முன்னாள் எம்ப்ளாயீஸ். இவங்க ரெண்டு பேரும் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, எல்லாருமே ஸ்டே கனெக்டட், எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும் அப்படின்றக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்க சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் தான் ஜான் ஒரு ஐஃபோன் வாங்கினாரு. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆப் ஸ்டோரோட யூசேஜை நோட்டீஸ் பண்ண பார்த்தா அவருக்குள்ள ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, மக்களுடைய அவங்களோட ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்குன்னு சொல்லி நினைச்சாரு. அதுக்காக பிரையன் கூட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆப் டெவலப் பண்ணாங்க. அந்த ஆப் தான் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப். ஸ்டார்டிங்ல இந்த ஆப் மூலமா மக்கள் அவங்க ஸ்டேட்டஸை தான் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது போக போக தான் அதோட யூசர்ஸ் எல்லாருமே என்னன்னா தங்களுக்குள்ள மெசேஜை பரிமாறுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுமே என்னன்னா இந்த இதில் நம்ம எதுலையுமே நம்ம தவறி விழுந்துடக்கூடாது, எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்குமே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி முக்கியமாக இன்ஸ்டன்ட் மெசேஜிங்கில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக செலுத்தினாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆட்ஸ் அண்ட் ஈஸி டு யூஸ். ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் எல்லா நேரமே சுமூகமாக போகலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஆப் அடிக்கடி கிராஷ் ஆனதுனால நிறைய பேர் அதை அன்இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் ஜான் அண்ட் பிரையனோடைய எஃபர்ட்னால அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அண்ட் வாட்ஸ்அப் மறுபடியும் மக்களுடைய அட்ராக்ஷன் இருக்குச்சு. முக்கியமாக இன்டர்நேஷனல் லெவலில் டெக்ஸ்டிங் ஃபீஸ் ரொம்பவே ஹையாக இருக்கிற போது வாட்ஸ்அப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே சர்வ் பண்ணாங்க. அவங்க மோஸ்ட்லி அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரைவசியை தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்காகத்தான் அவங்க என் டு என் என்ஸ்கிரிப்ஷன் மெத்தடையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற ரிசீவரும் சரி அண்ட் சென்டரும் சரி அவங்க அனுப்புகிற மெசேஜை அவங்கள தவிர வேறு யாராலுமே ரீட் பண்ண முடியாது. அது அவங்களுக்கான ப்ரைவசியை கொடுத்தாங்க. இது மூலமாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு லாயலான ஒரு பேஸ்மெண்ட்டையும் அவங்க நிறுவனாங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்க தான் 2014 பிப்ரவரியில் ஃபேஸ்புக்கோட சிஇஓ மார்க் ஜூக்கர்பர்க் தானே முன் $19 பில்லியன் கொடுத்து விலை கொடுத்து வாட்ஸ்அப்பையே வாங்கிக்கிட்டாருங்க. பார்த்தீங்களா, ரெண்டு பேர் எப்படிடா நமக்குள்ள அங்கங்கே பிரிஞ்சு இருக்கிறவங்க நம்ம எப்படி சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி நினச்சி ரெண்டு பேர் திங்க் பண்ணாங்க. அது மூலமாக தான் என்ன அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பே உருவாச்சு. ஒரு சின்ன விஷயத்தை வித்தியாசமாக யோசிச்சதுனால தான் அவங்களுடைய படைப்பு இன்னைக்கு எல்லார் கையிலுமே இருக்குது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களையும் வித்தியாசமாக யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.